இவள்தான் மித்ரா. சின்ன பொண்ணு, ஆனா பெரிய கனவுகள். யாரும் அவளோட விளையாட நேரம் இல்ல. மித்ரா கொஞ்சம் சோகமா இருந்தா. அப்போ அவளுக்கு கண்ணில் பட்டது ஒரு வித்தியாசமான தொப்பி. மித்ரா தொப்பிய தலையில வச்ச நொடியில மாயம் தொடங்கிச்சு. அவள் சிரிச்சதும் பொம்மைகள் எல்லாம் உயிரோட வந்தது. ஆனா மாயத்துக்கு கோபம் சேர்ந்தா பிரச்சனை வரும். மித்ரா உடனே புரிஞ்சுக்கிட்டா மாயம் நல்ல மனசோட பயன்படுத்தணும்னு. மித்ரா நல்லா கத்துக்கிட்டதும் மாய தொப்பி மறைந்து போச்சு. மாயம் போயிடுச்சு. ஆனா மித்ராவின் நல்ல மனசு மட்டும் எப்போ இருந்துச்சு.